Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு வந்து கோதுமை மாவு, வேர்க்கடலை கூடவே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து நெய் இருந்தாலே போதும். ரொம்பவே சாஃப்ட்டான இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிரலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு pan வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இதுல 250 ml கப்ல 1 கப் அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிற மாதிரி மேல இருக்க அந்த தோலும் இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ ஆறட்டும். அடுத்ததா நான் வந்து ஒரு pan வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கிறேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்திருக்கிறேன். ஓவராலா இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நமக்கு வந்து நெய் இருந்தாலே போதும். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதுல 250 ml கப்ல 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். குறைவான தீயில வச்சு இதை வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுக்கும் போது நமக்கு கோதுமாவோட நிறம் வந்து நமக்கு மாறக்கூடாது. நல்ல ஒரு வாசனை வரும். அது வரையும் வறுத்தெடுத்துக்கோங்க. மிதமான ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் வறுத்தெடுத்தாலே நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அடுத்ததா நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்ததுல அது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அதுல மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கலாம். மாத்திட்டு இதை வந்து நல்ல பவுடரா அரைச்சி எடுக்கணும். கண்டினியூவா அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து வேர்க்கடலைனால அதுல இருக்க எண்ணெய் விட்டு வந்துடும். அதனால நம்ம வந்து பல்ஸ் மோட்ல விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வச்சிருந்த பாத்திரத்திலேயே நம்ம வேர்க்கடலை வந்து பொடி பண்ணியிருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து வேர்க்கடலை பொடி, கோதுமை மாவு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து சீனி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு, 1 கப் அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்தோம். அதுக்கு வந்து 1 கப் அளவு வந்து சீனி வந்து கரெக்டான ஒரு இனிப்பாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். நமக்கு வந்து பாகுக்கு பதம் வரணும். பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி நுரைச்சி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கையில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த கம்பி பதம் வந்ததும் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற அந்த கோதுமாவும் வேர்க்கடலை பொடியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குறைவான தீயில தொடர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த கண்டினியூவாக நம்ம கலந்து விட விட நல்லா வந்து திக்காகி வந்துடும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்தான ஒரு ஸ்வீட்டு. நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கிற சீனிக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரதுவரையும் கண்டினியூவாக கலந்து விட்டுட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு அதிகமான நேரமும் எடுக்காது. ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்டு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு ஷேப்க்கு வந்து பிடிச்சி எடுக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் நம்ம என்ன மாதிரியான ஒரு வடிவம் வேணுமோ அந்த மாதிரி வடிவத்துக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் மட்டும்தான் நெய் வந்து சேர்த்துருக்குறோம். ஆனால் கையில் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போதே நிறைய எண்ணெய் விட்டு வந்திருக்கு. அதெல்லாம் வேர்க்கடலேருந்து வந்த எண்ணெய் தான். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி ஏற்கனவே வச்சுக்கோங்க. அதில் செட் பண்ணி நீங்கள் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இப்போ கொஞ்சம் கூட எனக்கு சூடாக தான் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் கூட இறுகி வரும். நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் for watching. Bye.